நான் இன்றைக்கி சமைக்க போகிறது கத்திரிக்காய் தொக்கு. நீங்கள் யாராவது ஒரு டைமில் சிம்பிளாக குயிக்காக ஒரு குழம்பு பண்ணிவிட்டு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ரெசிபி தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவும் கத்திரிக்காய் வாங்கும்போது மறக்காமல் இந்த ரெசிபி தான் பண்ணுவேன். இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிறது ஒரு 4 பச்சை கத்திரிக்காய். 4யும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணும்போது எல்லோரும் கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு எண்ணெயில் வதக்கிட்டு செய்வாங்க. அப்படி செய்யும்போது நம்ம கிரேவிக்கு நிறைய மசாலாலாம் அரைச்சி ஊற்றினா தான் நம்ம கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ஆனால் இந்த ப்ரொசீஜரில் நம்ம எந்த மசாலாவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். அதனால இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம குழம்புல போடும்போது அதுவே கரைஞ்சி நமக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் கத்திரிக்காய் எப்போவுமே நம்ம கட் பண்ண உடனே சமைச்சிடணும். கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அது ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும். எண்ணெயில் போடுறீங்கன்னா டக்குன்னு சைட் பை சைட் பண்ணிடலாம். இதுவே லாஸ்ட்டாக போட போகிறோம் அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு வைக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். ஸோ இது நான் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட் பை சைட் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு. இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்கான எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா, இது நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறதில்ல, லைட்டாக தான் வதக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக நார்மலாகவே ஒரு 2 டேபிள் ஸ்பூனே போதும். நல்லா வதக்கி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வதக்கி எடுத்திங்கன்னா கடாயில் எண்ணெய் இருக்காது. ஸோ அது மாதிரி நார்மல் அளவுக்கே ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமான எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இதை நான் வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இப்போ அதே சேம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம். இந்த வாட்டி நான் கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டி தக்காளி போடும்போதே நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன், ரெண்டும் சேர்த்து வதக்கிறதுக்காக. எல்லாம் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இது வதக்கினதுக்கப்புறமா மசாலா நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடுவேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெயோடு 4 பக்கமும் வதக்கினதுக்கப்புறம் தான் எந்த மசாலாவாக இருந்தாலும் போடுவேன். இன்றைக்கி நான் போடுற மசாலா 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஆனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, குழம்பு மசாலா இருக்கும் இல்லையா, உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இருந்தால் நீங்கள் அது போட்டுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் யூஸ்வலாக அதுதான் போட்டு பண்ணுவேன். பட் இப்போ என்கிட்ட மசாலா இல்லாதனால நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது போட்டு நல்லா வதக்கிட்டு ட்ரையாகவே வதக்கிட்டு லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப நேரம்லாம் ஆக வேண்டியதில்லை. நல்லா லைட்டாக வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி சைஸ் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். புளி ஊற்றும் போதே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் அப்படிலாம் இல்லை. ஒரே டைமில் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். இது கரெக்டாக 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். முக்கியமான விஷயம், கொதிக்க வைக்கும்போது நீங்கள் மூடி போடாதீங்க, ஓப்பன்லேயே கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா திக்காக வரும். மூடி போட்டோன்னா அவ்வளோ திக்காக வராது, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு மசாலா அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜரும் உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் முதல் நாள் லஞ்சுக்கு செய்கிறீங்கன்னா நல்லா சூடு பண்ணி வச்சிங்கன்னா மறுநாள் லஞ்சுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நைட்டு ஒரு வாட்டி மட்டும் நல்லா சூடு பண்ணி கொதிக்க விட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு கூட ஊற்றிக்கலாம், சப்பாத்தி இடியாப்பத்துக்கு கூட தொட்டுக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.